போன வருஷம் டைட்டில் அடிச்சப்ப லக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த வருஷம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஈஸ்வரா கப் நமதே பேக் டு பேக் இரண்டாவது டைட்டில ஆர்சிபி தட்டி தூக்கியிருக்காங்க. ஆர்சிபி ரசிகர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விருந்து படைக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விராட் கோலி சும்மா மாசு காமிச்சிருக்காரு. பேட்டிங்ல ஒரு மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற மாதிரி இருந்தது. இவரோட அதிரடியால இன்னைக்கு ஆர்சிபி அருமையான வெற்றியை பதிவு பண்ண இரண்டாவது டைட்டில வந்து வாங்கி கொடுத்திருக்கிறாரு. முக்கியமான சூழ்நிலை எப்பவுமே விராட் கோலி தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்ச் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல ஆர்சிபிக்கு இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா வந்து அந்த ஒரு பட்டியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் டைட்டில் வின்னரா வந்து ரஜித் பட்டியல இடம் பிடிச்சிருக்காரு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் வந்து எல்லாமே தெளிவா டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து முதல்ல பவுல் பண்றோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாங்க. பிளஸ் அந்த இடத்துல வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேசிங்ல தான் எப்பவுமே கிங்கா இருந்திருக்காங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி கொஞ்சம் சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட ஓப்பனிங் தெரியும் மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். எக்ஸ்பெஷலி சாய் சுதர்சன், கில், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேர் தான் வச்சுதான் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து அவங்க வந்து ஒரு காயின் எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிளஸ் அந்த 3 பேர்த்தையும் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணி பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல கில்லோட விக்கெட் வந்து ஜே எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் புவி வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனோட விக்கெட்டாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பட்லர் அப்படின்ட்டு வரிசையா டக்குன்னு ஒரு 3 விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேமுக்குள்ள அவங்களால வரவே முடியல. பிளஸ் வந்து ரன்ஸுங்கிறத அடிக்க முடியாம இருந்தது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு சின்ன ஒரு கேம்பியோ அதிரடியினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரன் அவர் குவிச்சது மட்டும் இல்லாம குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் வந்து செட் பண்ண முடிஞ்சது. 155 ரன் அடிச்சாங்க. 20 ஓவருக்கு 8 விக்கெட்டுங்கிறத இழந்திருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, 156 ரன் அடிச்சா அப்படிங்கிற ஒரு வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபி இன்னைக்கு ஆரம்பம் ஒரு சிறப்பா இருந்தது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர் ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க. 2 பேருமே பவர் பிளேயை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணாங்க. பவர் பிளேல சும்மா தெறிக்க விட்டாங்கன்னு சொல்லணும். அடி உங்க வீட்டுல எங்க வீட்டுல தார் மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சும்மா வேற லெவல் அடி வந்து வெளிப்படுத்தினாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் சிராஜ் ஒரு கம்பேக் பண்ணி வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கலோட விக்கெட் அப்படின்ட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கேமுக்குள்ள ஷட் டவுன் பண்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா விராட் கோலி நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்பதாங்க ரஷித் கான் உள்ள வந்து ஒரு 2 விக்கெட் வந்து பேக் டு பேக் வந்து எடுத்தாருங்க. பிளஸ் ரஜத் பட்டிதாரோட விக்கெட்டையும் குர்னால் பாண்டியோட விக்கெட்டையும் 2 விக்கெட் ஒரே ஓவர்ல எடுத்ததுக்கு அப்புறம் கேம் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. என்னையா இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா விராட் கோலி நான் இன்னைக்கு விடுறதா இல்லைங்க. யார் ஒரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விடாம ஒரு வெறி கொண்ட வேங்கையாட்டம் சும்மா மாசு காமிச்சாரு. அவரும் இன்னைக்கு அது ஒரு அருமையான ஆப் செஞ்சுரி பதிவு பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பிளஸ் 18 ஓவர்ல நான் வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு. 2 ஓவர் மீதம் இருக்கும் போதே ஆர்சிபி இந்த ஸ்கோர் அசால்ட்டா சேஸ் பண்ணி 2025 2026 அப்படின்ட்டு பேக் டு பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. 18 வருஷம் காத்துட்டு இருந்தாலும் பிளஸ் பேக் டு பேக் இப்போ வந்து அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு இப்போ தேடி வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட இந்த ஒரு வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.